கிருபை நிறைந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில அருளுத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். என்னோடு கூட மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானங்களை குறித்து சொன்ன அந்த சாட்சியை நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருவோம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த பகுதியில 2 பகுதியாக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகன் பெரியவர் என்று சொல்லி சாட்சி கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆதாமை தவிர இயேசு கிறிஸ்து சிலுவை மட்டுமாய் செல்லக்கூடிய அந்த காலகட்டம் மட்டும், பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே யோவான் ஸ்நானகன் அவர் பெரியவர் என்று சொல்லி சாட்சி கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த நோக்கத்திற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரோ, யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டாரோ, அந்த நோக்கத்தை முற்றிலுமாக செய்து முடிக்க தன்னை அர்ப்பணம் செய்த ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். அவருடைய பிறப்பானது முன்குறிக்கப்பட்டது. 2வது பார்க்கும் பொழுது அவர் வெறும் சத்தமாக இருந்தார். வனாந்தரத்திலே கூப்பிடக்கூடிய சத்தமா இருந்தார். வார்த்தை தேவனுடையதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பாவத்தை எதிர்க்கவும் பாவத்தை சுட்டி காட்டி வாழ்ந்த ஒரு மனிதராக அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆகாரம், அவருடைய உடையிலும் கூட எளிமையானது காணப்பட்டது. கடைசியாக அவர் உலகத்தோடு கூட ஒத்து போகவில்லை. உலகத்துக்கு எதிர்த்து நின்று தேவன் பக்கமாக அவர் நின்றதை நம்மால் அவருடைய வாழ்க்கையில காண முடிகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவராக அவர் காணப்பட்டார். ஆகையினாலே அவர் எந்த நோக்கத்திற்காக, எந்த ஊழியத்திற்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அந்த ஊழியத்தை இலக்கு மாறாமல் சரியாய் செய்து ஓட்டத்தை முடித்த ஒரு மனிதராக அவர் காணப்படுகிறார். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே தேவனுக்காக நின்று வாழ்ந்து முடித்ததை நாம் அவருடைய வாழ்க்கையில நம்மால் காண முடிகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானகன் பெரியவர். காரணம் என்ன? பரலோக சித்தத்தை முழுவதுமாக சுயநலமின்றி நிறைவேற்றி முடித்த ஒரு மனிதர். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். பரலோக ராஜ்யத்திலே சிறியவர்களா இருக்கிறவர்கள் இந்த யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அற்புதமான காரியத்தை இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். என்ன காரியம்? யோவான் ஸ்நானகன் பரலோகத்தில் எவ்விதமா இருப்பார்? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய என்ன பாக்கியமோ அதே பாக்கியம் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு பரலோகத்திலே கிடைக்கும். பூமியிலே அவர் பெரியவர், பரலோகத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட பங்குதான் அவருக்கு உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்கு பிறகு, கிறிஸ்துவின் பலி மரணத்துக்கு பிறகு கிறிஸ்துவை விசுவாசித்து பரலோகத்துக்கு வருகிறவர்கள் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர்களாக பரலோகத்திலே இருப்பார்கள். என்ன காரணம்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மனவாட்டியாக தேவன் பார்க்கிறார். பரலோக குடும்பத்திலே ஒரு நபராக அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவ குடும்பத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய இந்த உன்னதமான உறவுக்குள்ளே பிதாவுக்கு சுவிகார புத்திரராக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எவ்வளவு ஒரு மேன்மையான பாக்கியம் பாருங்கள். அப்ப கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னதாக யோவான் ஸ்நானகன் மரித்ததனாலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு கூட அவர் இணைக்கப்படுகிறார். ஆனால் கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து மரித்த பிறகு அவரை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் பரலோகத்திலே யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவராக அவர் பார்க்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த கிருபை நாட்களிலே. ஆகையினால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். அவர் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர்களாக பரலோகத்திலே இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை நாம் விசுவாசிப்போம், அவர் வருகைக்கு ஆயத்தமா இருப்போம். நரகமும் நித்தியம், பரலோகமும் நித்தியம். நித்தியமான நரகத்திலே வேதனைகளும் அழுகையும் நிறைவாயிருக்கும். அங்கு செல்லாதபடி பரலோகத்திலே தேவன் வாழக்கூடிய இடத்திலே நித்தியமாய் வாழ்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த காலை வேளையில நீங்கள் தீர்மானம் எடுக்கும்படியாக, கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக, கர்த்தர் தாமுடைய இருதயங்களை கிரியை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் நாமம் மகிமைப்படுவதாக.